இன்றைக்கி ராகி அடை செய்கிறது எப்படி பார்க்கலாம். கேழ்வரகு மாவு சோள மாவு 2 கலந்த மாவு இது தண்ணி ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சு இப்போது அடை மாவு நம்ம தட்ட போகிறோம். பார்க்கலாம் பிசைறது. இது பாருங்கள், மாவு பிசைஞ்சு ஆனியன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். 2 உருண்டை வந்தது இந்த மாவு. இது ஒரு உருண்டை, இது ஒரு உருண்டை. இப்போது தட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சாச்சு, எண்ணெய் தடவியாச்சு. இப்போ மாவை எடுத்து உருண்டை பண்ணி அப்படி தோசைக்கல்லில் வச்சு இப்படி தட்ட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டணும், உடையாமல் தட்டணும். துணியிலையும் வச்சு தட்டி போடலாம், கையில் எதுவுமே தோசைக்கல்லில் போட்டு தட்டியும் போடலாம். சுத்தூரம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த மறுபடியும் இன்னொரு அடை, 2வது பாருங்கள். இப்போ அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கணும். போட்டு இந்த எண்ணெய் விட்டுக்கணும். நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. கேழ்வரகு அடை, ராகி அடை, சோள மாவும் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம். அதிலே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் டிஃபனுக்கு இது மாதிரி அடை, ராகி அடை சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.